வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூஜிடிஆர்பி தமிழ் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு 40 கொஸ்டின் நச்சுன்னு பார்க்கலாம். 40 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். வாங்க பார்க்கலாம். திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு என்ற நூலை எழுதியவர் யூல்ஸ் பிளாக். திராவிட மொழிகளின் கணக்கீடு என்ற தொகுதியை தயாரித்தவர் யூல்ஸ் பிளாக். யூல்ஸ் பிளாக்னா இந்த 2 கொஸ்டின். அடுத்தது திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதி எழுதியவர் யாருன்னு கேட்டால் யமனோ பர்ரோ. அடுத்து வடமொழியில் அகராதிகளில் திராவிட கூறுகள் எழுதியவர் யாருன்னு கேட்டால் குண்டட். வடமொழி அகராதிகளில் திராவிட சொற்கள் அப்படின்னு சொல்லி ஆராய்ந்தவர் யாருன்னு கேட்டால் கிட்டல். இப்போது திராவிட கூறுகள் குண்டட், திராவிட சொற்கள் கிட்டல். இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா, திராவிட கூறுகள் அப்படிங்கிறது குண்டு குண்டாக ஒரு கூறு போடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். திராவிட சொற்கள் அப்படிங்கிறது சொற்களை வச்சு தான் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ திராவிட கூறுகள் அப்படின்னு கேட்டால் குண்டட், திராவிட சொற்கள்னு கேட்டால் கிட்டல். அடுத்தது விளக்க மொழியியலின் தந்தை ப்ளூம்ஃபீல்டு. வரலாற்று மொழி அமைப்பு மொழியியலுக்கு வித்திட்டவர் அப்படின்னு கேட்டால் போயாஸ் சஃபீர் ப்ளூம்ஃபீல்டு. அடுத்து வரலாற்று ஒப்பு மொழியியலின் தந்தை கிரீம். அவர் எழுதிய நூல் இம்லாட் உப்லாட். அமைப்பு மொழியியலின் தந்தை ஹாரிஸ். அடுத்தது ஒரு கோட்பாட்டின் மூலமாக இன்னொரு கோட்பாடு அப்படியெல்லாம் வந்திருக்கு. பொருண்மையை கோட்பாடுக்கு அடுத்து வந்தது பயன்வழியியல் கோட்பாடு. பயன்வழியியல் கோட்பாடை தொடர்ந்து வந்தது கருத்து பரிமாற்ற கோட்பாடு. ஸோ பொருண்மையியல் கோட்பாடு யார் அப்படின்னு கேட்டால் ராஸ் லேகாப். அதை தொடர்ந்து வந்தது பயன்வழியியல் கோட்பாடு. அதற்கு அடுத்து வந்தது கருத்து பரிமாற்ற கோட்பாடு. அந்த கருத்து பரிமாற்ற கோட்பாடு யார் செஞ்சாங்க அப்படின்னா ட்ரூத் கெம்சன் தாம்சன். அடுத்து வடமொழியை எழுத பயன்பட்ட எழுத்து கிரந்தம். சோழர் கால நாணயங்களில் காணப்படும் எழுத்து நாகரி. அடுத்து குகை கல்வெட்டுக்களின் காலம் எந்த நூற்றாண்டு அப்படின்னா 3ஆம் நூற்றாண்டு. அடுத்து இந்தியர்களுக்கு எழுத்து வடிவமே கிடையாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டால் மெகஸ்தனிஸ். அடுத்து மாற்றிலக்கணம் என்ற கொள்கை உருவான ஆண்டு 1950. அடுத்து இக்கால விளக்க மொழியியலின் தந்தை ப்ளூம்ஃபீல்டு. மாற்றிலக்கணத்தின் தந்தை நோயம் சோம்ஸ்கி. அடுத்து செமிட்டிக் மொழிகள் பற்றி ஆராய்ந்தவர் லுடால்ஃப். அடுத்து பாருங்கள், கெல்டிக் மொழிகளை பற்றி ஆராய்ந்தவர் லுகியுட். அடுத்து உராலிக் மொழிகளை பற்றி ஆராய்ந்தவர் கியர்மதி. இந்த 3மே தொடர்ந்து ஒரே மாதிரி வருது, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது ஒப்பிலக்கண விதிகளை அறுதியிட்டு கூறியவர் பிரான்சிஸ் பாப். அடுத்து இருளர் மொழியை பற்றி ஆராய்ந்தவர் கமில்ஸ் வெலபில். துளு மொழியை தனி மொழி என்று கூறியவர் ராபர்ட். தமிழ் மலையாளம் கிளையிலிருந்து எந்த மொழி உருவானது அப்படின்னா கொடகு அப்படிங்கிற மொழி. அடுத்தது திராவிட மொழிகளின் வினை முற்றுகளில் உள்ள பால் காட்டும் விகுதிகள் இல்லாத மொழி மலையாளம். அடுத்து துளு மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் பிரிகில். அடுத்து கன்னட மொழியின் பேச்சு வடிவம் பற்றி ஆராய்ந்தவர் வில்லியம் பிரைட். அடுத்து நெடில் ஒலிகளே இல்லாத மொழி ஒரிய மொழி. அடுத்தது தமிழின் கிளை மொழிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 12 நாடுகள் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதில் குட்டநாடு எந்த பகுதியை குறிக்குது அப்படின்னா கோட்டயம் கொல்லம் அப்படிங்கிற பகுதியை குறிக்குது. அடுத்தது கிழக்கு கிளைமொழி அப்படின்னா ழகர கிளைமொழி. மேற்கு கிளைமொழினா லகர கிளைமொழி. அடுத்து கிளை மொழியியல் அப்படிங்கிற நூலாசிரியர் யாருன்னா சீனிவாச சர்மா. அடுத்து முக்கியமாக தனிநிலை மொழி, ஒட்டுநிலை மொழி, உட்பிணைப்பு மொழி, இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஃபஸ்ட்டு தனிநிலை மொழி என்னென்ன அப்படின்னு கேட்டால் சீனம், சியாம், பர்மிய, திபெத்து. இது கொஷினாக இல்லாமல் ஒரு இதாகவே சொல்லிடுறேன். தனிநிலை அப்படின்னா சீனம், சியாம், பர்மிய, திபெத்து, பர்மிய மொழி, திபெத்து மொழி. அடுத்தது ஒட்டுநிலை மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் மொழி உண்டானது. ஒட்டுநிலை மொழினா தமிழ், சித்தியைனம், பண்டு, மலேயா, பாலினேசியன், ஜப்பானிய மொழி, கொரிய மொழி, பின்னிஸ் பாஸ்க் மொழி, அப்புறம் ஆஸ்திரேலியாவில் பேசக்கூடிய பழங்குடி மக்களின் மொழி.
இதெல்லாம் ஒட்டுநிலை மொழி. அடுத்து உட்பிணைப்பு மொழி அப்படின்னு கேட்டால் ஐரோப்பிய வடமொழி, செமிட்டிக், கிரேக்கம், லத்தீன், ஜெர்மன். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உறுதி. நன்றி.